வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று நாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் போராடிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அக்காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து, அதுவும் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட பலரும் இவ்வீர வரலாற்றில் மாண்டதுண்டு. ஆனால் இன்று வரை அவர்களது வரலாறு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி சில சமூகத்தின் மாற்றத்திற்காகவும் பாடுபட்டவர்கள் சிலர் உண்டு. அப்படித்தான் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களின் வரலாற்றில் என்னென்ன சமூக மாற்றங்கள் நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது உருவான சமூகம் மற்றும் அரசியல் தலைவர்களில் ஒருவராவார். கோகலே இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவரும் இந்திய சேவகர்கள் அமைப்பின் உருவாக்குனரும் ஆவார். இந்த அமைப்பின் மூலம் மட்டும் அல்லாது காங்கிரஸ் மற்றும் இதர அரசியல் அமைப்புகளில் பணிபுரிந்ததன் மூலம் கோகலே ஆங்கிலேய அரசிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவதற்கான போராட்டத்தை வழிநடத்தியதோடு மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்தையும் முன்னெடுத்தார். கோகலே தன்னுடைய குறிக்கோள்களை அடைவதற்காக இரு முக்கிய கொள்கைகளை பின்பற்றினார்: வன்முறையை தவிர்த்தல் மற்றும் இருக்கும் அரசு நிறுவனங்களுக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வருதல். இப்படி பல கொள்கைகளை அவர் மேற்கோள் காட்டி சில வழிவகைகளை செய்து கொடுத்திருக்கிறார். ஒரு தலைவன் உருவாகும் பொழுது அத்தலைவனுக்கு மிக முக்கியமாக அடித்தளமாக பார்க்கப்படுவது கல்வி. அக்கல்வியை அவர் எப்படியெல்லாம் பயின்றிருப்பார்கள்? அந்த கல்விக்கு அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைத்ததா? யார் யாரெல்லாம் அந்த கல்விக்கு உதவி செய்திருப்பார்கள்? ஏனைய கல்வி அறிவை பெறுவதற்காக அவர் ஏழ்மையில் ஒருத்தர் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது எப்படி அந்த கல்வி அவருக்கு உதவியாக இருந்தது? கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அக்காலத்தில் அல்ல, இக்காலம் வரையும் கல்வி ஒரு மிகப்பெரிய கருவியாக பார்க்கப்படுகிறது. அப்படி கோகலே அவர்களின் கல்வி அவருக்கு எப்படியெல்லாம் உறுதுணையாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். கோபாலகிருஷ்ண கோகலே 1866ஆம் ஆண்டு மே 9 அன்று மகாராஷ்டிராவின் கோதாலுக்கில் பிறந்தார். அப்போது இந்த மாநிலம் இந்தியாவின் மேற்கு கடற்கரையோரம் இருந்த பாம்பே பிரசிடென்சியின் ஒரு அங்கமாக இருந்தது. அவர்கள் சித்பாவன் பிராமணர்களாக இருந்த போதிலும் கோகலேவின் குடும்பம் ஒப்பீட்டளவில் ஏழ்மையில் இருந்த போதிலும் அவர்கள் கோகலேவுக்கு ஆங்கில கல்வி கிடைப்பதை உறுதி செய்தனர். இதன் மூலம் ஆங்கிலேய அரசில் ஒரு எழுத்தாளராகவோ சிறு அதிகாரியாகவோ வேலை கிடைக்கும் நிலையில் கோகலே இருப்பார் என நம்பினார். பல்கலைக்கழக கல்வியை பெறும் முதல் தலைமுறை இந்தியர்களில் ஒருவராக இருந்த கோகலே 1884ஆம் ஆண்டில் எல்பின்ஸ்டோன் கல்லூரியில் தன் பட்டப்படிப்பை முடித்தார். கோகலேவின் கல்வி அவருடைய எதிர்கால வாழ்க்கை தொழிலின் போக்கை மிக பெரிய அளவில் தூண்டுவதாக அமைந்தது. ஆங்கிலம் கற்றதோடு அல்லாமல் அவர் மேற்கத்திய அரசியல் கோட்பாடுகளுக்கு உள்ளாகி ஜான் ஸ்டுவார்ட் மில் மற்றும் எட்முண்ட் புர்கே போன்ற தத்துவ அறிஞர்களின் பெரும் ஆர்வலராக ஆனார். ஆங்கில காலனிய ஆட்சி முறையின் பல அம்சங்களை தயக்கமின்றி விமர்சித்து வந்த போதிலும் கோகலே தன்னுடைய கல்லூரி ஆண்டுகளில் பெற்ற ஆங்கிலேய அரசியல் கோட்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மீதான மரியாதை அவருடைய வாழ்நாள் முழுவதற்கும் அவருடனேயே இருந்தது. ஒரு சமூகம் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒரு தலைவன் அதற்கு மிகப்பெரிய அரும்பாடுபட வேண்டும். அப்படி அந்த மறுமலர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம், யார் யாருக்கெல்லாம் ஒரு பகை மூண்டிருக்கும், அப்படி பகையினால் ஏற்பட்ட ஒரு மறுமலர்ச்சி தான் என்ன, அந்த சமூகத்திற்கு விடியல் கிடைத்ததா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சமூக மறுமலர்ச்சியாளர் மகாதேவ் கோவிந்த் ரணதேவின் ஆதரவாளராக கோகலே 1889ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினரானார். பால கங்காதர திலகர், தாதாபாய் நவ்ரோஜி, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் மற்றும் அன்னி பெசன்ட் போன்ற இதர சமகாலத்திய தலைவர்களுடன் கோகலே சாதாரண இந்தியர்களுக்கு பொதுத்துறை விடயங்களில் அதிகமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்காக பல ஆண்டுகளாக போராடினார். அவர் தன்னுடைய எண்ணங்களில் மற்றும் மனப்பான்மையில் மிதவாதியாக இருந்தார்.
இந்தியர்களின் உரிமைகளுக்கு ஆங்கிலேயர்களின் பெருமளவு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய பேச்சுவார்த்தை மற்றும் கலந்துரையாடல் செயல்முறையை வளர்த்தெடுப்பதன் மூலம் ஆங்கில அதிகாரிகளிடத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற எண்ணினார். கோகலே அயர்லாந்து சென்று வந்தார். அங்கு அவர் 1894ஆம் ஆண்டில் ஐரிஷ் தேசியவாதியான ஆல்ஃபிரட் வெப்பை இந்தியா தேசிய காங்கிரசின் தலைவராக பணிபுரிய ஏற்பாடு செய்தார். அதற்கு அடுத்த ஆண்டு கோகலே திலகருடன் இணைந்து காங்கிரசின் இணை செயலாளரானார். திலகர் மற்றும் கோகலேவின் ஆரம்பகால தொழில் வாழ்க்கை பல விதங்களில் இணையானதாகவே இருந்து வந்தது. இருவருமே சித்பவான் பிராமணர்கள். இருவருமே எல்பின்ஸ்டோன் கல்லூரியில் படித்தனர். இருவருமே கணித பேராசிரியர்களானார்கள் மற்றும் இருவருமே டெக்கன் கல்வி அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களாக இருந்தனர். எனினும் இருவருமே காங்கிரஸில் ஈடுபட ஆரம்பித்தவுடனே இந்தியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான சிறப்பான வழிமுறை தொடர்பான அவர்களின் வேறுபட்ட எண்ணங்கள் தெளிவாக வெட்ட வெளிச்சமாகியது. திலகருடனான கோகலேவின் முதல் பெரும் எதிர்ப்படுதல் அவருடைய விருப்பமான செயல் திட்டத்தின் மீது மையம் கொண்டிருந்தது. அது 1891 1892ஆம் ஆண்டுகளில் ஆங்கிலேய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஜ் ஆஃப் கன்சென்ட் சட்டமாகும். கோகலே மற்றும் அவருடைய திறந்த மனப்பான்மையுடைய கூட்டாளிகள் தங்களுடைய சொந்த இந்து மதத்தில் இருந்து மூட நம்பிக்கைகள் மற்றும் இழிவுபடுத்துதல்களை தூய்மைப்படுத்த எண்ணி குழந்தை திருமண வன்கொடுமைகளை தடுத்திடும் நோக்கில் ஏற்புடைய சட்டத்தை விரும்பினர். அந்த சட்டம் தீவிரமாக இல்லாத போதும் திருமண ஒப்பந்தத்தை 10 வயதிலிருந்து 12 வயதாக மட்டுமே உயர்த்த எண்ணி இருந்த போதிலும் திலகர் அதை ஒரு பெரும் விஷயமாக ஆக்கினார். குழந்தை திருமணத்தை நீக்கும் எண்ணத்தை அவர் எதிர்க்கவில்லை. ஆனால் இந்துக்களின் பாரம்பரியத்தில் ஆங்கிலேயர்கள் தலையிடும் எண்ணத்தை எதிர்த்தார். திலகருக்கோ அத்தகைய மறுமலர்ச்சி நடவடிக்கைகள் ஆங்கிலேயர்களால் நடைமுறைப்படுத்துதல் பிடிக்கவில்லை. ஆனால் அவற்றை சுதந்திரம் அடைந்தவுடன் இந்தியர்கள் தாங்களே தங்கள் மீது இவற்றை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும் என்றிருந்தது. எனினும் திலகரின் எதிர்ப்புகளுக்கு இடையில் கோகலே மற்றும் மறுமலர்ச்சியாளர்கள் அன்றைய நாளை வென்று அந்த மசோதா பாம்பே பிரசிடென்சியல் சட்டமாக ஆனது. 1905ஆம் ஆண்டில் கோகலே இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரானார். கோகலே இப்போது தன்னுடைய புதிய பெரும்பான்மை ஆதரவை பயன்படுத்தி தன் நீண்டகால எதிரியான திலகரை வலுவிழக்கச் செய்து 1906ஆம் ஆண்டில் காங்கிரசின் தலைவர் வேட்பாளராக திலகரை ஆதரிக்க மறுத்துவிட்டார். இதற்குள் காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது. கோகலே மற்றும் திலகர் முறையை காங்கிரசின் மிதவாத பிரிவு மற்றும் தீவிரவாத பிரிவுகளின் தலைவரானார்கள். 1916ஆம் ஆண்டில் கோகலே இறந்த பின்னர் இரு பிரிவுகளும் ஒன்று சேர்ந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. கோகலே அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கும் பொழுது கூட இவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்னவெல்லாம் இருந்தது, அவர் யார் யாருக்கெல்லாம் ஒரு துணை நின்றார், ஆங்கிலேயர்களை எதிர்க்க அவர் போரிட்டதன் காரணம் என்னவாயிற்று, இச்சங்கம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். 1905ஆம் ஆண்டில் கோகலே இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் தம்முடைய அரசியல் அதிகாரத்தின் உச்சியில் இருந்தபோது இந்திய சேவகர்கள் அமைப்பினை ஏற்படுத்தினார். இது அவருடைய இதயத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த, குறிப்பாக இந்திய கல்வியின் விரிவாக்கத்தை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கானதாம். கோகலேவுக்கு இந்தியாவில் உண்மையான அரசியல் மாற்றம் என்பது புதிய தலைமுறை இந்தியர்கள் தங்களுடைய நாட்டிற்கும் மற்றும் ஒருவர் மற்றவர்களிடம் காட்டும் உள்நாட்டு மற்றும் தாய்நாட்டு பற்றுக்கான கடமைக்கான கல்வியை பெறும்போதுதான் சாத்தியம் என எண்ணியிருக்கிறார். ஏற்கனவே இருக்கும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் இந்திய குடிமை சேவைகள் இந்த அரசியல் கல்வியை இந்தியர்கள் பெறுவதற்கான போதிய அளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை என்று அவர் எண்ணியிருக்கிறார். இந்திய சேவகர்கள் அமைப்பு இந்த தேவையை நிறைவேற்றும் என்று கோகலே நம்பினாராம். இந்திய சேவகர்கள் அமைப்புக்கான அரசியல் அமைப்பின் முன்னுரையில் கோகலே இவ்வாறு எழுதினார்: இந்திய சேவகர்கள் அமைப்பினர் நாட்டின் நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் நபர்களை சமய ஆர்வத்துடன் தயார்படுத்தி இருக்கும் எல்லா சட்டமைப்பு முறையின் கீழ் இந்திய மக்களின் தேசிய உணர்வுகளை ஊக்குவிக்கும் இந்த அமைப்பு இந்திய கல்வியை முன்னேற்றும் நோக்கத்தை உள்ளார்வத்துடன் எடுத்துக்கொண்டது. மேலும்
இதன் பல செயல்முறை திட்டங்களுடன் நடமாடும் நூலகங்களை ஒருங்கிணைத்தது, பள்ளிக்கூடங்களை தோற்றுவித்தது மற்றும் தொழிற்சங்க ஊழியர்களுக்கு இரவு வகுப்புகளை வழங்கியது. கோகலேவின் இறப்பினை தொடர்ந்து இந்த அமைப்பு தன்னுடைய வீரியத்தை இழந்த போதிலும் அது இன்றைய நாள் வரையில் நிலைத்திருக்கிறது. இருந்தாலும் அதன் உறுப்பினர் எண்ணிக்கை சிறியதாகவே இருந்திருக்கிறது. ஆங்கில பேரரசின் அரசாங்கத்துடன் ஈடுபாடு. இவர் ஒரு தலைவராக நியமிக்கப்படும் பொழுது இவர் எப்படியெல்லாம் அத்தலைமையை எடுத்து நடத்தியிருப்பார், இவருக்கு இந்திய அரசியல் அமைப்பில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார், யார் யாருக்கெல்லாம் ஒரு மாற்றம் சரியானதாகப்பட்டது, யாருக்கெல்லாம் தவறாக தெரிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். இந்திய தேசிய அமைப்பின் ஆரம்பகட்ட தலைவராக இருந்த போதிலும் கோகலே சுதந்திரத்தை பற்றி முதன்மையாக கவலைப்படவில்லை. ஆனால் சமூக மறுமலர்ச்சியில் அக்கறை கொண்டிருந்தார். அத்தகைய மறுமலர்ச்சிகள் ஏற்கனவே இருக்கும் ஆங்கிலேய அரசு நிறுவனங்களுக்குள்ளேயே பணி செய்வதன் மூலம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். இந்த நிலை திலகர் போன்ற அதிதீவிர தேசியவாதிகளிடத்தில் பகைமையை ஏற்படுத்தியது. இத்தகைய எதிர்ப்புகளால் தைரியமிழக்காமல் தன்னுடைய மறுமலர்ச்சி குறிக்கோள்களை முன்னெடுத்து செல்வதற்கு கோகலே தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முழுவதும் ஆங்கிலேயர்களுடன் நேரடியாக பணி செய்தார். 1899 ஆண்டில் கோகலே மும்பை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1903 ஆண்டு மே 22 அன்று அவர் இந்திய கவர்னர் ஜெனரலின் இந்திய பேரவைக்கு மும்பை பிராந்தியத்தை பிரதிநிதிக்கும் வகையில் பதவி வகிக்காத உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அவர் பேரரசின் சட்டப்பேரவை 1909 ஆண்டில் விரிவடைந்த பின்னர் அதில் சேவை புரிந்தார். அங்கு அவர் மிகவும் அறிவு திறமையுடையவர் என்னும் பெயரை பெற்று ஆண்டு வரவு செலவு திட்ட விவாதங்களில் பெரிதும் பங்காற்றினார். அவர் இங்கிலாந்து நாட்டின் செயலாளர் லார்ட் ஜான் மார்லேயுடன் ஒரு சந்திப்புக்காக லண்டனுக்கு அழைக்கப்படும் அளவுக்கு அவர் ஆங்கிலேயர்களுடன் ஒரு சுமூகமான உறவை உருவாக்கி கொண்டார். இவருடன் கோகலே இணக்கமான உறவை மேற்கொண்டிருந்தார். 1909 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மார்லே மிண்டோ திருத்தங்களை செழுமைப்படுத்துவதில் கோகலே இந்த பயணங்களின் போது உதவினார். 1904 புத்தாண்டு கௌரவிக்கப்படுபவர்கள் பட்டியலில் கோகலே CIE ஆக நியமிக்கப்பட்டார். இது அவருடைய சேவைக்காக பேரரசின் ஒரு முறையான அங்கீகாரமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவராக இவர் பணிபுரியும் பொழுது கூட இவரது சேவை இந்தியாவிற்கு ஒரு விடுதலை வாங்கித்தர வேண்டும், ஆங்கிலேயர்கள் தம்மை அடிமைப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் அரும்பாடுபட்டு ஒவ்வொரு சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் கோகலே அவர்கள். ஆனால் மிகப்பெரிய அறிவுரையாளராக காந்தி மற்றும் ஜின்னா இவர்களுக்கு முன்னுதாரணமாக கூட திகழ்ந்திருக்கிறார். இவர் காந்தி அவர்களுக்கு முன்பாகவே ஒவ்வொரு தலைமையும் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு முன்னுதாரணமாக இருந்து திகழ்ந்திருக்கிறார். வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். மகாத்மா காந்தி வளர்ச்சி பெற்று வந்த ஆண்டுகளில் கோகலே அவருக்கு மிக பிரபலமான அறிவுரையாளராக இருந்து வந்தார். 1912 ஆண்டில் காந்தியின் அழைப்பின் பேரில் கோகலே தென்னாப்பிரிக்காவுக்கு வருகை புரிந்தார். ஒரு இளம் பாரிஸ்டராக காந்தி தம்முடைய தென்னாப்பிரிக்க பேரரசுக்கு எதிரான போராட்டங்களில் இருந்து திரும்பி கோகலேவிடமிருந்து தனிப்பட்ட முறையில் அறிவுரைகளை பெற்றார். இதில் இந்தியா பற்றிய அறிவாற்றலும் புரிதலும் மற்றும் சாதாரண இந்தியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் உள்ளடங்கியது. 1920 ஆண்டுக்குள் காந்தி இந்திய சுதந்திர இயக்கத்தின் தலைவராக உருவானார். தன்னுடைய சுயசரிதையில் காந்தி கோகலேவை தன்னுடைய அறிவுரையாளர் மற்றும் வழிகாட்டி என குறிப்பிடுகிறார். காந்தியும் கூட கோகலேவை ஒரு போற்றத்தக்க தலைவர் மற்றும் தேர்ந்த அரசியல்வாதியாக ஏற்றுக்கொண்டார். அவரை படிகம் போன்று சுத்தமானவர், ஆட்டுக்குட்டி போன்று மென்மையானவர், சிங்கம் போல் வீரமுடையவர், மேலும் அரசியல் அரங்கில் ஒரு சரியான மனிதர் என்று விவாதித்துள்ளார். கோகலேவிடம் மிகுந்த மரியாதை கொண்டிருந்த போதிலும் அரசியல் மாற்றங்களை பெறுவதற்கான ஒரு வழியாக மேற்கத்திய நிறுவனங்களில் கோகலே வைத்திருக்கும் நம்பிக்கையை காந்தி நிராகரித்தார். அதன் விளைவாக அவர் கோகலேவின் இந்திய சேவகர்கள் அமைப்பில் உறுப்பினராக சேர விரும்பவில்லையாம். பாகிஸ்தானில் எதிர்கால நிறுவனரான முகமது அலி ஜின்னாவின் முன்மாதிரியாகவும் அறிவுரையாளராகவும் கூட கோகலே இருந்தார்.
ஜின்னா 1912ஆம் ஆண்டில் இஸ்லாமிய கோகலேவாக உருவாக விருப்பப்பட்டார். ஜின்னாவை இந்து முகமதிய ஒற்றுமையின் தூதுவர் என்று கோகலே பிரபலமாக புகழ்ந்தார். கோகலே நிறுவனம் கோகலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் எகனாமிக்ஸ் கோகலே இன்ஸ்டிடியூட் என்று அறியப்படுவது இந்தியாவில் இருக்கும் மிக பழமையான பொருளாதார ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது மகாராஷ்டிராவின் பூனேவில் உள்ள டெக்கன் ஜிம்கானா பகுதியில் இருக்கும் பிஎம்சிசி சாலையில் அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனம் RRK அவர்களால் இந்திய சேவகர்கள் அமைப்புக்கு வழங்கப்பட்ட நிலையான நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டதாம். இந்திய சேவகர்கள் அமைப்பினர் தான் இந்த நிறுவனத்தின் அறங்காவலர்கள் ஆவார்கள். இந்திய தேசிய இயக்கத்தின் மீது ஒரு பாதிப்பு நிச்சயமாக வராமல் இருந்திருக்காது. ஆங்கில அரசை எதிர்த்து செயல்படும் பொழுது நிச்சயமாக அதில் சட்டத்தின் அடிப்படையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கத்தான் செய்யும். அப்படி தலைவர் எப்படியெல்லாம் அதை அரும்பாடுபட்டு அதை நல்ல வழியில் கொடுத்து எப்படி இவர்களுக்கு ஒரு விடுதலையும் பேரரசின் ஒரு ஆட்சிக்கு கீழ் அடிமையாகாது எப்படி விடுதலைகளை வாங்கி தர வேண்டும் என்பதற்காக போரிட்டிருக்கிறார். இப்படி பாதிப்புகள் வராமல் இருக்க இவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். இந்திய தேசிய இயக்கத்தின் வளர்ச்சி போக்கில் கோகலேவின் பாதிப்பு பெருமளவில் இருந்தது. ஆங்கிலேய பேரரசின் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி நிலையில் இருப்பவர்களுடன் கோகலே கொண்டிருந்த நெருக்கமான உறவுகள் மூலம் இந்தியாவின் காலனி ஆதிக்க தலைமையாளர்களை வற்புறுத்தி கல்வி பெற்ற புதிய தலைமுறை இந்தியர்களின் திறன்களை அங்கீகரிக்கும்படியும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அவர்களை ஆட்சி முறை செயல்பாடுகளில் சேர்த்து கொள்ளும்படியும் அவர் கட்டாயப்படுத்தினார். அரசியலை ஆன்மீகமாக்கல், சமூக மேம்பாடு மற்றும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கல்வி ஆகியவற்றின் தேவை மீது கோகலே கொண்டிருந்த திடமான நம்பிக்கை இந்திய அரசியல் அரங்கில் இருந்த அடுத்த தலைமுறை மனிதரான மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை வெகுவாக கவர்ந்தது. மேற்கத்திய அரசியல் நிறுவனங்கள் மற்றும் பழமையிலிருந்து விடுபடுதல் போன்றவற்றில் கோகலேவுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை காந்தி நிராகரித்த போதிலும் 1950ஆம் ஆண்டில் சுதந்திரமடைந்த இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியான அரசாங்கம் உருவாக்கத்தில் இது பலனளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒருவர் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே உழைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? முக்கியமாக மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தும் மக்கள் மேலும் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவர்கள் அரசியலமைப்பின் கட்டமைப்பின் கீழ் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே போரிட்டிருக்கிறார் கோகலே அவர்கள். ஆனால் இவரது இறப்பு கூட ஒரு சரித்திரமாக மாறியிருக்கிறது. வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். கோகலே தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரையிலும் தொடர்ந்து அரசியல் ரீதியாக இயங்கிக் கொண்டே இருந்தார். இதில் வெளிநாட்டு பயணங்களும் அடங்கும். 1908ஆம் ஆண்டில் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டதோடு அல்லாது அவர் 1912ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கும் சென்றுள்ளார். அவருடைய ஆதரவாளரான காந்தி அங்கு வசித்து கொண்டிருந்த சிறுபான்மை இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பணிபுரிந்து கொண்டிருந்தார். இந்திய கல்வியை மேம்படுத்துவதற்காக முனைந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து இந்திய சேவகர்கள் அமைப்பு, காங்கிரஸ் இயக்கம் மற்றும் சட்டப்பேரவை பணி ஆகியவற்றிலும் ஈடுபட்டு வந்தார். எனினும் இத்தகைய மன அழுத்தங்கள் இவரின் உயிர் பலியை வாங்கி கொண்டது. 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் நாள் கோகலே தம்முடைய 49வது வயதில் இறந்திருக்கிறார். வரலாறு இன்னும் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்கு இவர்களெல்லாம் ஒரு சான்று. வரலாறு என்றும் வரலாறாகவே இல்லாமல் அது வாழ்நாள் சாதனையை நிரூபிக்கும். வணக்கம். கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தி, ஜின்னா இப்படி பல தலைவர்களின் மிக முக்கிய அறிவுரையாளராக திகழ்ந்திருக்கிறார். இவர் மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தாலும் இவரது வளர்ச்சி இந்தியாவுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. தன் மக்கள் என்றும் விளிம்பு நிலைக்கு சென்று விடாது, ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்க கூடாது என்பதற்காகவே கோகலே அவர்கள் போரிட்டிருக்கிறார். ஆனால் காந்தி அவர்களின் ஆலோசனைகளை கூட அவர் தட்டாது சில அறிவுரைகளையும் கேட்டிருக்கிறார். சில அறிவுரைகளும் மற்றவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இப்படி பல தலைவர்களை நமது வரலாற்றில் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வரலாற்றில்
இடம்பெற்ற ஒவ்வொருத்தரும் இன்றும் அடுத்தடுத்த வரலாற்றை படைக்கக்கூடிய சில மாணவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள்தான் இன்று நாம் இளைஞர்கள், இளைஞிகள் ஒவ்வொருவரும் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் ஒவ்வொரு சிந்தனைகளையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நன்றி.